தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். புதுச்சேரி சென்டாக் மூலமா அட்மிஷன் எடுத்த மாணவர்கள், அதாவது நீட் எக்ஸாம் எழுதி புதுச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் த்ரூ சென்டாக் மூலமா நீங்க வந்து நிறைய காலேஜ், பிரைவேட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்லாம் சீட் எடுத்திருப்பீங்க. ஸோ இது இல்லாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து லாஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே அப்ளை பண்ணி கடைசி வரைக்கும் சீட்டே கிடைக்காத மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ அதில வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் யாரெல்லாம் நீங்க பே பண்ணியிருப்பீங்களோ, சில பேர் வந்து 5000 அப்படின்னு பே பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து 20,000லாம் பே பண்ணியிருப்பீங்க. ஈவன் வந்து 3 ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிட்டவே பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெபாசிட் நீங்க பண்ண அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஃபிக்ஸ்டு, அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்ற அந்த அமௌண்ட், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றிலிருந்து நமக்கு ரீஃபண்ட் ஆனது இனிஷியேட் பண்ணியாச்சு. இது யாருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் கிடையாது. சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு நிச்சயமா கிடையாது. இதுல வந்து அந்த குவாலிஃபை ஆனவங்க. அது யாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட எதுல குவாலிஃபைனா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து லாஸ்ட் ரவுண்ட் 4த் ரவுண்ட் வரைக்குமே ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்குமே வந்து எந்த வகையிலும் சீட்டே கிடைக்காத மாணவர்கள். இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ, அன்னைக்கு சில பேர் வந்து 2,00,000 கட்டினவங்களும் கூட இருப்பீங்க. ஸோ, யாரா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் சீட்டே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில, அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம். அந்த ரீஃபண்ட் இனிஷியேட் அப்படின்றது வந்து நேத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெறைய பேரோட அக்கவுண்ட்டுக்கு எந்த அக்கவுண்ட்லேருந்து அந்த பேமெண்ட் இப்போ நீங்க கட்டுனீங்களோ, திரும்ப வந்து அதே அக்கவுண்ட்டுக்கு திரும்ப வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில வந்து 533 பேருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் 2 வந்து அதுக்கப்புறம் திருப்பி வரும். சில பேருக்கு வரலன்னா, இப்போதே நீங்க வொரி பண்ண தேவையில்ல. ஃபேஸ் 2ல திரும்ப வரும். ஃபேஸ் 1 பொறுத்தவரைக்கும் 533 பேருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 1ல மேபி நீங்க இருந்து, உங்களுக்கு இதுவரைக்கும் வரல அப்படின்ற பட்சத்தில, நீங்க உங்களுடைய சென்டாக்கோட லாகின்ல டேஷ்போர்ட்ல உள்ள போனீங்கன்னா, நீங்க பேமெண்ட் கட்டுனீங்க இல்லையா? அதற்குரிய அந்த நம்பர் இருக்கும். டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பர் எடுத்துட்டு பர்ட்டிகுலரா எந்த பேங்க் வழியா நீங்க பே பே பண்ணீங்களோ, அந்த பேங்க்குக்கு போய் நீங்க கேட்கலாம். அது வந்து நீங்க வந்து ஃபேஸ் 1ல இருக்கிற பட்சத்தில. ஃபேஸ் 2ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போதைக்கு வராது. ஃபேஸ் 2 யார் யாருன்றது இப்ப தெரியாது. ஈவன் வந்து இந்த 533 லிஸ்ட்ட கூட அவங்க இப்போதைக்கு குடுக்கல. பட் இருந்தாலுமே, நீங்க 533 பேர்ல தெரியும் இல்லையா உங்களுக்குன்னு. ஏன்னா, உங்க யாராவது பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா, நீங்க விசாரிச்சு பாருங்க. ஏற்கனவே உங்கள மாரி எழுதுனவங்க இருந்தா, உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. அதே டைம்ல தான் நீங்களும் பே பண்ணியிருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் வந்திருக்கணும். மேபி வரலன்னா, நீங்க பேங்க்க போய் அப்ரோச் பண்ணுங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துட்டு போய் அப்ரோச் பண்ணலாம். ஃபேஸ் 2ல இருப்பவர்களுக்கு திரும்ப வந்து ஃபேஸ் 2 வந்து தனியா வந்து ரீஃபண்ட் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட் சென்டெக் தரப்புல இருந்து இப்ப நமக்கு குடுத்துருக்காங்க. இத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கான வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாத சென்டாக் அடுத்த வருடம் 2025ல சென்டாக் மூலமா பாண்டிச்சேரியில இருக்கிற அ 4 மெடிக்கல் காலேஜ், 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், இது இல்லாம கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும்னா, எந்த அளவுக்கு நமக்கு மதிப்பெண் தேவைப்படும்ன்றத விரைவில ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுக்குறேன். கன்டினியூவா சேனல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.